காலக்குட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்மளை ஒரு காரியம் செய்ய சொன்ன பிறகு நம்ம நோ சொல்லிட்டு மறுத்து உட்காந்துருப்போம். நிறைய சாக்கு போக்கு சொல்லுவோம். ஆண்டவர் நம்ம சாக்கு போக்கெல்லாம் சில சமயங்கள் ஏற்றுக்கிடுவார். சில சமயம் உதவிக்கு கூட ஒரு ஆள் கொடுத்துருவார். கொடுத்துட்டு அந்த உதவி செஞ்ச ஆள்கிட்ட நம்மளை வச்சே தான் பேச வைப்பார். நம்ம மூலமாக அவங்கள உருவாக்குவார். ஆனால் நம்முடைய உதவி செய்ய வந்த ஆள் மூலமாகவும் கர்த்தர் தான் பேசுவார். அதை தனிமையாக நம்மளே பேசியிருந்தா எவ்வளோ பிளெஸ்ஸிங். என்னால் முடியாது, இன்னொரு ஆள் வேணும்னு சொல்லி கேட்காம தனியாக ஆண்டவர் வேலை செய்திருக்கலாம்ல. என்றைக்குமே ஆண்டவர் நமக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கும் பொழுது திகைக்கக்கூடாது. நான் செய்கிறேன் ஆண்டவரே, நான் போகிறேன்னு சொல்லி உற்சாகம் முன்னால் வரணும். சரிங்களா? பாய். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் என்றார். யாத்திராகமம் 4:15.